Good morning everyone. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாத்தோட பேசிக்ஸும் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ வாட் இஸ் நவுன், வாட் இஸ் ப்ரொனவுன், வாட் இஸ் அட்ஜெக்டிவ், வாட் இஸ் அட்வர்ப், அது மட்டும் இல்லாமல் we talk about all the tenses from the past, present, future, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஈச் அண்ட் எவ்ரிதிங்ல நம்ம அதோட அக்ரிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் agreements on noun, pronoun, verb. So listen to this word noun, pronoun, verb. So what is noun? Noun அப்படின்னா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வந்து பெயர்ச்சொல். ஸோ பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் the rose is a beautiful flower. ஸோ the rose is a beautiful flower அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரோஜா ஒரு அழகான மலர் அப்படிதான் இல்லையா? இப்போ அந்த அழகான மலர் அந்த வார்த்தைகள் எல்லாம் யாரை குறிக்குது? the rose. ஸோ அந்த ரோஸ் அப்படிங்கிறது நவுன். ஒரு வாக்கியம் யாரை பற்றி பேசுதோ எதை பற்றி சுற்றி வருதோ அது எல்லாமே வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். தேர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் நவுன் அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். அதே மாதிரி ப்ரொனவுன். ஸோ வாட் இஸ் ப்ரொனவுன் அப்படின்னா ப்ரொனவுன் அப்படின்றது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல்லா இஸ் a குட் பாய், அப்துல்லா லைக்ஸ் டு டிரைவ், அப்துல்லா லைக்ஸ் டு டூ பெயிண்டிங். இந்த வாக்கியத்தில் அப்துல்லான்ற இடத்துல ஃபர்ஸ்ட் வேர்ட் தவிர மீதி இடத்துலையும் நம்ம ஹீயை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்துல்லா இஸ் a குட் பாய், he likes to drive, he likes to draw or paint. இப்போ அர்த்தம் மாறல இல்லையா? இதுதான் ப்ரொனவுன். ஸோ ப்ரொனவுன் அப்படிங்கிறது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணப்படுற வார்த்தை. அது எக்காரணத்தை கொண்டும் அந்த அர்த்தங்களை மாற்ற போகிறது இல்லை. அந்த ஹீ அப்படின்ற வார்த்தை அங்கே ப்ரொனவுனாக இருக்கிற நம்ம அப்துல்லா அப்படிங்கிற அந்த மெயின் நவுனை தான் வந்து குறிக்குது. இது ப்ரொனவுன் பார்த்தோம். வேர்ப். வேர்ப்னா அந்த நவுன் அல்லது ப்ரொனவுன் என்ன வேலையை செய்கிறாங்க. ஸோ அந்த செயற்பொருள் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து வேர்ப். நவுன், ப்ரொனவுன், வேர்ப். இது மூணுத்தோட பேசிக்ஸ் லாஸ்ட் கிளாஸ் நம்ம நடத்துனது. இப்போ எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நமக்கு ஓகே. இப்போ இதுக்குள்ள அக்ரிமெண்ட்ஸ்குள்ள போக போகிறோம். வாட் இஸ் அக்ரிமெண்ட்? பேசிக்கா அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட்னா ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல 2 பார்ட்டிஸ் என்டர் ஆன பிறகு அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட பிறகு அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கார் நான் உனக்கு தரேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு 5 lakhs கொடுத்தா போதும் அப்படின்னு பேசுகிறோம். அந்த இடத்துல 2 பேரும் மியூச்சுவலாக நானும் ஒத்துக்கிறேன், அவரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் எழுதி அதில் 2 பேரும் கையெழுத்து போட்டுடுறோம். போட்ட பிறகு 2 பேருமே நம்ம கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும். அப்பதான் அக்ரிமெண்ட் ஃபுல்ஃபில் ஆகும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ இங்கிலீஷ்ல எதுக்கு மேம் அக்ரிமெண்ட்? ஸோ ஒய் திஸ் அக்ரிமெண்ட் என்டர்ஸ் ஹியர் அப்படின்னு கேட்டோம்னா இட் ஹாஸ் அ ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓல்ட் லைனை பாருங்க. இட் அப்படின்றது ஒரு ப்ரொனவுன், 5 years அப்படின்றது இங்க ஒரு ஆப்ஜெக்டா, கோர்ஸ் அப்படிங்கிறது அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ற வேர்ட். இந்த மாதிரி ஒரு வாக்கியத்திலே நவுன் அல்லது ப்ரொனவுன், verb, adverb, adjective இவங்க எல்லாருமே பிரசன்ட் ஆகுறாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு ப்ராப்பர் அந்த சத்தியத்தை அவங்க காப்பாற்றணும். எப்படி அப்படின்னா ஒரு நவுனோ ப்ரொனவுனோ இல்லாமலே ஒரு வாக்கியம் வருமானா கண்டிப்பா வராது. ஒரு நவுனோ ப்ரொனவுனோ கம்பல்சரி இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த நவுனோ ப்ரொனவுனோ சிங்குலர்ல இருந்தா அதோட verb சிங்குலர்ல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் the rose is a beautiful flower. ரோஸ் அப்படின்றத பத்தி மட்டும் பேசணும். ஸோ இது ஒரு சிங்கிள் நவுன் அப்படிங்கிறதுனால இஸ் அப்படின்ற சிங்குலர் வேர்பை நம்ம இங்க யூஸ் பண்றோம். இதுவே ரோஸ் அண்ட் லோட்டஸ் ஆர் பியூட்டிஃபுல். ஸோ ரோஸ் அண்ட் லோட்டஸ்னு 2 நவுன் வருது. ஸோ நவுன் இங்க ப்ளூரல் ஆன உடனே வாட் அபவுட் த வேர்ப் ஆர், அதுவும் இங்க ப்ளூரல் ஆயிடுச்சு. கரெக்ட்? ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் noun, pronoun and also the verb அத பத்தி பார்க்கலாம். So first thing okay first agreement குள்ள நம்ம மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி you have to read the examples. இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒரு தடவை படிச்சு பாருங்க. It is a 5 years course. அடுத்து I have 7 dozens of shoes. Correct? இந்த இடத்துல 5 years கோர்ஸ் 7 dozens இருக்கு. இப்போ நான் ஒரு புது அக்ரிமெண்ட் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். என்ன அப்படின்னா நவுன் அப்படிங்கிறது ஒரு லென்த், ஒரு மெஷர், ஒரு மணி, ஒரு வெயிட், இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் எக்ஸாக்டா சொல்ல போனா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்.
So what is length? Measured in centimeter or meter? So all the measurements including the time. Money in rupees or dollar. And weight in grams or kilograms. இந்த மாதிரி so length, measure, money, weight இதெல்லாம் அடிப்படையா வச்சு ஒரு நவுன் அங்க வருது அப்படின்னா அந்த நவுனுக்கு preceded by number இருந்தா it should be singular, not plural. So இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நவுன் வந்து லென்த்தாவோ இல்ல மெஷர்மெண்ட்டையோ மணியோ வெயிட்டோ இந்த நாளுக்குள்ள ஏதாவது ஒண்ணு குறிப்பிடுற ஒரு நவுனா இருந்து அந்த நவுனுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வருமாயின் அந்த நவுன் சிங்குலரா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் த இயர்ஸ் அப்படின்றது இயர், டசன்ஸ் அப்படின்றது டசன். Now you got my point? So இப்படி தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. எரர் ஸ்பாட்டிங்ல கொடுக்கும்போது it is a 5 years course. So எங்க வந்து தப்பு இருக்கு கண்டுபிடிங்க அப்படின்வாங்க. நோ எரர். இந்த 5 இடத்துல எங்க தப்பு இருக்கு அப்படின்னா மிடில் பார்ட்ல தான் தப்பு இருக்கு. ஏன்னா இயர் அப்படின்றது ஒரு மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்பர் வந்துச்சு அப்படின்னா அங்க ப்ளூரலிசம் வரக்கூடாது, சிங்குலரிசம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே யோசிச்சு பாருங்க. பேசிக்கா இயர் அப்படின்னா என்ன? ஒரு வருடம். 5 இயர்னா 5 வருடம். அதாவது 5 இன்டூ ஒரு வருடம் அதுதானே 5 இயர். ஆனா இங்க 5 இயர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணா அப்போ 5 இன்டூ எத்தனை இயர்ஸ்? கணக்கு தப்பா வருது இல்லையா? இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எனி யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் ப்ரிசீட் ஆனா அந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஷுட் பி ஸ்டே இன் சிங்குலர், நாட் இன் ப்ளூரல். சரிங்களா? So this is your agreement number 1. This is your example. So agreement எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் it is a 5 years course அப்படின்னு இருந்தா அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டு ஏன்னா ஒரு நம்பர் முன்னாடி வந்துருச்சு அதனால இந்த மெஷர்மெண்ட் எப்பவுமே சிங்குலரா தான் இருக்கணும். இயர். I have 7 dozens of shoes. இதுவே I have dozens of shoes அப்படின்னா என்கிட்ட டசன் கணக்கா ஷூஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அது எத்தனை டசன் நம்ம மென்ஷன் பண்ணலனாலும் டசனுக்கும் மேல அதிகமா இருக்கு, 12 ஷூக்கும் அதிகமா இருக்கு நமக்கு தெரியும். ஆனா இங்க ஒரு நம்பர் கொடுத்த பிறகு இதை டசன்ஸ் அப்படின்னு பண்ணோம்னா அதோட அக்ரிமெண்ட் அது வாய்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இங்க தான் எரர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் ஐ திங்க் எவ்ரி ஒன் காட் த பாயிண்ட். இதே மாதிரி அடுத்தடுத்த அக்ரிமெண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மூவிங் ஆன் டு செகண்ட் அக்ரிமெண்ட். நான் ஒரு சென்டென்ஸ் எழுதி போடுறேன். டேக் இட் இஸ் an எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ல என்ன தப்பு இருக்கு அப்படின்றது பாருங்க. Each of the 6 boys have done their homework. See the statement. Each of the 6 boys have done their homework. ஒரு 15 செகண்ட்ஸ் எடுத்துட்டு இதுல என்ன தப்பு இருக்கு, ஏன் அது தப்பா வந்ததுன்னு யோசிங்க. So yes. So each of the 6 boys have done their homework. என்ன இதோட ஸ்டேட்மெண்டோட ஒரு முழு அத்தியாயம் என்ன சொல்லுது அப்படின்னா இங்க இருக்கிற 6 பசங்களும் அவங்களோட ஹோம்வொர்க்கை முடிச்சிட்டாங்க. கரெக்ட்? இப்ப ஈச் ஆஃப் த அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருவரும். ஈச் ஆஃப் த, ஈச் அண்ட் எவ்ரி ஒன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ ஈச் அப்படின்னா ஒவ்வொருவர். இங்க இருக்கிற 6 பசங்கள்ல ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஹோம்வொர்க்கை முடிச்சாங்க. சோ தே டிட் ஹிஸ் ஓன் ஹோம்வொர்க். அதுதானே தவிர அவங்க 6 பேரும் உட்கார்ந்துட்டு 6 பேரோட ஹோம்வொர்க்கையும் முடிக்கல. சோ லாஜிக் இஸ் கரெக்ட். இப்ப 6 boys have finished their homework அப்படின்னா லாஜிக் இருக்கு. ஆனா each of the 6 boys 6 பேரும் அவங்கவங்க வீட்டுல உட்கார்ந்து அவங்களோட ஹோம்வொர்க்கை தான் முடிச்சாங்க. சோ each அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தா it should stay in singular. அவர்கள் அப்படின்றது தேர், ஹிஸ்னா அவன், சோ அவன்னா சிங்குலர், ரைட்? சோ தேர் அவர்களுடைய ஹோம்வொர்க் கிடையாது, அவனுடைய ஹோம்வொர்க். இதுதான கான்செப்ட். சோ இதுதான் அக்ரிமெண்ட் சொல்லுது. இஃப் நவுன் இஸ் preceded by each, then the verb should be in singular. கரெக்டா இந்த ஸ்டேட்மெண்ட்ல? சோ the noun, if in case the noun is preceded by each, இப்ப noun பொதுவா சொல்லிட்டோம் அப்படின்னா the roses
எல்லா ரோஸையும் குறிக்குது. ஆனா ஈச் ஆஃப் த ரோஸ், ஒவ்வொரு ரோஸ் அப்படின்னு நம்ம தனித்தனியா பிரிச்சுட்டோம். அவங்கள பிரிக்கும் போதே அவங்களோட வேலையும் புரிஞ்சிருச்சு. அவங்க வேலை பிரியும் போது ஒருத்தனுக்கு ஒரு வேலை, ஸோ ஹிஸ் அப்படின்றத வருமே தவிர தேர் அப்படின்றது வராது. இது ரொம்ப முக்கியமான ஆர்குமெண்ட், நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு நவுனுக்கு முன்னாடி ஈச் அப்படின்னு வந்தாலே அந்த வாக்கியத்தை நீங்க சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் எய்தர் ராம் ஆர் ரஹீம் will give their bike. So see, either Ram or Rahim will give their bike. So இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். Just consider இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ராம் ரஹீம்னு ரெண்டு பேர் இருக்காங்க. நான் ரெண்டு பேர்கிட்டையும் பைக் வந்து கடன் கேட்குறேன். இப்போ என்ன அர்த்தம்னா, ராமோ இல்லை ரஹீமோ அவனுடைய பைக்கை எனக்கு தருவான், அதுதான் இங்க அர்த்தம். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, either Ram or Rahim will give their bike, அவர்களுடைய அப்படின்னு இருக்கு. அந்த பைக் என்ன ரெண்டு பேருக்கும் உரிமையான பொருள் இல்லையே. நான் என்ன கேட்டேன்னா, ராம் கிட்டையும் பைக் கேட்டிருக்கேன், ரஹீம் கிட்டையும் பைக் கேட்டிருக்கேன். ஒன்று ராம் அவனோட பைக்கை தருவான், அப்படி இல்லைன்னா ரஹீம் அவரோட பைக்கை எனக்கு தருவாரு. இப்ப ராமோட பைக் அவரோடது, ரஹீமோட பைக் அவரோடது. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல எய்தர் இவங்க இல்ல இவங்க யார்கிட்டயாவது இருந்து எனக்கு ஒரு பைக் தான் வரும் அப்படின்னு நான் சொன்ன பிறகு இங்க ப்ளூரல் வரக்கூடாது. இட் ஷுட் பி இன் சிங்குலர். எய்தர் ராம் ஆர் ரஹீம் will give his bike. இப்ப முன்னாடி என்ன ஆர்குமெண்ட் பார்த்தோமோ அதேதான். if a noun is preceded by either or, then the verb should be singular. ஒரு வாக்கியத்துல எய்தர் இவன் இல்லைன்னா இவன், இங்க ரெண்டு பேரை பத்தி பேசியிருந்தாலும் ஒன்னு இவங்க செய்வாங்க இல்ல அவங்க செய்வாங்கன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர ரெண்டு பேரும் செய்வாங்கன்னு சொல்லல. அதனால இந்த வாக்கியம் சிங்குலரான நவுன் கொண்டு இருக்கிறது. சிங்குலர் நவுன் இருக்கிறதுனால இங்க சிங்குலர் verb வந்திருக்கு. கிளியர்? ஸோ இதுதான் if a noun is preceded by either or neither nor, then it should be in the singular form. கிளியர்? இதுதான் உங்களோட மூணாவது ஆர்குமெண்ட். இதை பொதுவாக எரர் ஸ்பாட்டிங்ல நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எய்தர் ஆர் அப்படின்னு வந்தா உடனே நீங்க பண்ண வேண்டியது அந்த வேர்பை அடிச்சுட்டு அதை சிங்குலருக்கு மாத்தணும். அவனுடைய. கிளியர்? ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ரூல். இப்போ ஃபோர்த் ரூல் மூவ் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபோர்த் அக்ரிமெண்ட். இதை நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் கீவேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஈச், either or, neither nor, இந்த மாதிரி கீவேர்ட் வந்தா you have to go for singular. clear? அதே மாதிரி வரிசையில இது நாலாவது கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்ட் என்னன்னா the number of. if in case ஒரு வாக்கியத்துல the number of அப்படின்ற ஒரு வார்த்தையோட அந்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சா that should be singular. clear? ஸோ இந்த ரூல் தான் நம்மளோட ஃபோர்த் ரூல். the number of students are very small. சொல்லியாச்சு. the number of வந்தா அது சிங்குலர். அப்ப இங்க plural verb. so plural அடிச்சிட்டு you have to go for singular. right? so the number of அப்படின்ற வார்த்தை அந்த ஸ்டேட்மெண்ட்ல இடம் பெறுமானால் you have to go for singular verb. so this is the agreement. this is an example. see, this is our fifth statement or fifth agreement சொல்லலாம். இப்போ இந்த அஞ்சாவது அக்ரிமெண்ட்ல நம்ம இன்னொரு கீவேர்ட் பத்தி பார்க்க போறோம். வாட் இஸ் த கீவேர்ட் அப்படின்னா many year. many year அப்படின்னா பலர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் இங்க தனிப்பட்ட விதமா நம்ம சொல்றோம். புரியுதா? இங்க ஏன் வரலன்னா many students, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல்ல வரும். ஆனா many year அப்படின்னு வந்திருக்கு. ஸோ பலதரப்பட்டவங்கள ஒவ்வொருத்தர் பத்தி இங்க தனியா பேசுறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, many a student are drowned in water. நிறைய பசங்க இருந்தாலும் அதுல குறிப்பிட்ட ஒருத்தர் தனித்தனிப்பட்ட விதமா ஒவ்வொருத்தரும் போய் ஆத்து தண்ணியிலயோ இல்லைன்னா வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வாட்டர்லயோ மூழ்கி எழுந்தாங்க அப்படின்றத இதோட அர்த்தம். இங்க many அப்படின்னு வரும்போது இட் ஷுட் பி contain singular verb அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால இந்த வாக்கியம்னு பாருங்க many students அப்படின்னு சொன்னதுனால இங்க plural verbுக்கு பதிலா singular verb வரணும்.
clear? உங்களோட error spottingல questions கேட்கும்போது many, either or, each of, neither or இதெல்லாம் கேட்டுட்டு இங்க plural verb கொடுத்திருந்தா அதுக்கு பதிலா அங்க singular verb வரணும் அப்படின்ற எரரை நமக்கு ஸ்பாட் பண்ண தெரியணும். இது என்னதான் 1 மார்க் இல்ல 2 மார்க் கண்டெயின் பண்ணியிருந்தாலும் each and every mark is an important thing, right? So இதுதான் உங்களோட அஞ்சாவது அக்ரிமெண்ட். ஒரு நவுனுக்கு முன்னாடி many அப்படின்ற வார்த்தை வந்திருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் சிங்குலர் ஸ்டேட்மெண்ட், அங்க இருக்க verb singular verb. clear? ஓகே மேம், லைனா எல்லாமே வந்து நம்ம சிங்குலர்லேயே பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் எல்லாமே வந்து நம்ம சிங்குலர்லேயே லைனாக பார்த்துருக்கோம். வாட் அபவுட் த ப்ளூரல் அப்படின்னா நம்ம இப்போ ப்ளூரலுக்கு என்ட்ரி ஆகிறோம். ஒரு நவுன் ப்ளூரலில் எப்பெல்லாம் வரலாம், எப்பெல்லாம் வந்து அது ப்ளூரல் ஒர்க் ஃபார்ம் எடுக்கும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது நம்மளோட 6வது அக்ரிமெண்ட். த நம்பர் ஆஃப் அப்படின்றது சிங்குலர் பார்த்தோம் இல்லையா? இப்போ எ நம்பர் ஆஃப், ஒரு வாக்கியத்துல ஏ நம்பர் ஆஃப் அப்படின்னு வந்தது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் passed the exam. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் சொல்லியிருக்கேன் ஏ நம்பர் ஆஃப் அப்படின்ற வார்த்தை வந்தா அந்த வாக்கியம் எப்படிப்பட்ட வாக்கியம் அப்படின்னா ப்ளூரல் வெர்ப், ப்ளூரல் வெர்ப் கொண்ட வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஏ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் பாஸ்ட் இன் த எக்ஸாம். ஆஸ் அப்படின்றது சிங்குலர் வெர்ப். ஸோ அதுக்கு பதிலாக யூஸ் பண்ண போற ப்ளூரல் வெர்ப் என்ன அப்படின்னா ஹேவ். ஏங்க ப்ளூரல் வெர்ப் போடுறோம்? பிகாஸ் இங்க ஏ நம்பர் ஆஃப் வந்திருக்கு, த நம்பர் ஆஃப் வரல, ரைட்? ஸோ இங்க ஏ நம்பர் ஆஃப் வந்ததுனால இது ப்ளூரல் ஃபார்ம் வெர்ப். இது நம்மளோட 6வது அக்ரிமெண்ட். இதே மாதிரி ப்ளூரல்ல இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நம்ம 7வது அக்ரிமெண்ட். சில வார்த்தைகள் பார்க்க சிங்குலரா இருக்கும், ஆனா அதை யூஸ் பண்ணோம்னா கம்பல்சரி அது ப்ளூரல் மீனிங் தான் தரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேட்டில். கேட்டில்னா என்ன? கால்நடை சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்ப அவன் கால்நடை மேய்ப்பான், அவன் வந்து கேட்டல்லாம் வச்சிருக்கா. he ground the cattle to the ground அப்படின்லாம் படிச்சிருக்கோம். இந்த இடத்துல கால்நடை அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு சிங்குலரை குறிக்குதா ப்ளூரல் குறிக்குதா அப்படின்னு கேட்டோம்னா ப்ளூரலை தான் குறிக்குது. பிகாஸ் கால்நடை அப்படின்னாலே அங்க நிறைய ஆடு நிறைய மாடு எல்லாமே சேர்ந்து தான் வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு வருது. இது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். கேட்டில் அப்படின்ற வார்த்தை எப்பவுமே ப்ளூரல்ல தான் வந்து ஃபார்ம் பண்ணுமே தவிர என்னைக்குமே சிங்குலரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணாது. எஸ். அடுத்து people. there are people standing there அப்படின்னா peopleனா என்ன? ப்ளூரல், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கேட்டில் மாதிரியே பீப்புளும் ப்ளூரல் ஃபார்ம் எடுக்குது. போலீஸ். there has been an incident happened, so I called for police. அங்க ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதனால நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன். இப்போ நான் போலீஸ் கால் பண்ணேன்னா என்ன அர்த்தம்? நான் இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேனா, இல்லைன்னா வந்து சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேனா? இல்லை. போலீஸ்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற the group of police எல்லாருக்குமே நான் வந்து இன்ஃபர்மேஷன் தெரிவிச்சிருக்கேன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஸோ the cattle people மாதிரியே போலீஸ் அப்படிங்கிறதும் இங்க ப்ளூரல் வெர்ப். நெக்ஸ்ட் ஒன் கம்பெனி. see கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்பெனி ஓனரை மட்டும் குறிக்கிறது இல்லை, அங்கே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆகட்டும், மேனேஜிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாரையுமே அங்கே குறிக்குது. ஸோ கம்பெனி அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டீங்கன்னா யூ ஹாவ் டு திங்க் ப்ளூரலி, கரெக்ட்? ஸோ கேட்டல், பீப்புள், போலீஸ், கம்பெனி இந்த வார்த்தைகள் வந்தா the verb should be in a plural form. எஸ். ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா the cattle is grazing on the ground. The police has arrived at the spot. See,
இந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்லிட்டேன் கேட்டில் அப்படின்றது ப்ளூரல், போலீஸ் அப்படிங்கிறதும் ப்ளூரல். அப்போ வேர்ப் பாருங்க, இஸ் பதிலா ஆர், ஹேஸ்க்கு பதிலா ஹேவ். கிளியர்? ஸோ இந்த மாதிரி இந்த 4 வார்த்தைகளை எங்கே பார்த்தாலும் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஃபார் அ ப்ளூரல். ஸோ இதை காப்பி பண்ணுங்க. ஸோ எஸ் நம்ம 7 அக்ரிமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 8வது அக்ரிமெண்ட்குள்ளே போகிறோம். இதுவும் ப்ளூரல் அக்ரிமெண்ட் தான். ஒவ்வொரு அக்ரிமெண்டாலையும் அது ப்ளூரண்டா இல்லைன்னா வந்து சிங்குலரா அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எரர் ஸ்பாட்டிங்கில் 3 மார்க் இருக்குது, வேர்ப் அக்ரிமெண்ட்ஸில் 1 மார்க் இருக்குது, ஃபில் இன் த பிளாங்க்ஸில் 1 மார்க் இருக்குது. மொத்தம் 15 மார்க்கில் இன்னும் எஸ்எஸ்சி ஜிடிக்கு அரௌண்ட் 20. ஸோ அந்த மார்க்கில் 5 மார்க் இந்த செக்மெண்ட் இன்னைக்கு பார்க்க போகிற கிளாஸ்ல இருந்து தான் வரப்போகுது. ஸோ திஸ் 8வது அக்ரிமெண்ட் பாருங்க. நான் போன அக்ரிமெண்ட் சொன்னேன். 7வது அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, பார்க்கறதுக்கு சிங்குலர் வேர்ப் மாதிரி இருக்கும், சிங்குலர் நவுன் மாதிரி இருக்கும், ஆனா அது ப்ளூரலான வேர்பு தான் வந்து கொண்டு போய் அட்டாச் ஆகும். இது பார்க்கறதுக்கு என்னைக்குமே ப்ளூரல் வேர்ப் தான், இதுக்கு சிங்குலர் ஃபார்மே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு see the scissors, scissor கிடையாது, scissors. ஸோ 2 பக்கமும் கத்திரி இருக்கு, அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தாதான் அந்த சிசர் அப்படின்ற ஒரு பொருளே உருவாகுது. என்னைக்குமே இது ரெண்டுத்தையும் தனித்தனியே பிரிச்சிட்டோம்னா அது சிசர் கிடையாது. அதே மாதிரி see the spectacles, ஸ்பெக்ஸ் அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்றோம் இல்லையா. இந்த ஸ்பெக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 லென்ஸ் இருக்கு, அதுல ஒரு லென்ஸ் எடுத்து நான் ஒரு லென்ஸ் மட்டும் போட்டு சுத்துறேன்னா ஸ்பெக்ஸுக்கு நோ யூஸ். இந்த மாதிரி ஸ்பெக்டகல்ஸ் அப்படின்றது எப்பவுமே 2 சிங்குலர் நான் ஒன்னா சேர்ந்து ப்ளூரலா தான் டிராவல் ஆகும். அடுத்து ட்ரௌசர்ஸ், ஸோ இட் ஹாஸ் அ 2 way, ரைட்? அதே மாதிரி ஸ்டாக்கிங்ஸ், அதே மாதிரி தேங்க்ஸ், நன்றிகள், என்னோட நன்றிகளை சொல்றேன், ஒரு விஷயத்துக்கு மட்டும் நன்றின்னு சொல்லலை. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் என்னைக்குமே ப்ளூரல் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதே மாதிரி அது என்னைக்குமே ப்ளூரல் வேர்பை தான் வந்து கேரி பண்ணி போகும். சி, இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா நீங்க ப்ளூரல் வேர்ப்ல மட்டும்தான் வந்து இதை அப்ரோச் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போடுறேன். Spectacles is a costly item. See, spectacles அப்படின்னு சொல்லியாச்சு, இது plural noun. அப்ப வரப்போற verb plural verb வரணும், is வராம are. கரெக்ட்? அடுத்து where is my stockings? இப்போ லெகின்ஸ் தான் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான வெரைட்டி. வேர் இஸ் மை ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு கேட்குறோம். இப்போ ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்றது ப்ளூரல் நவுன். அப்போ இங்க வர வேண்டியது ப்ளூரல் வெர்ப் ஆர். கிளியர்? ஸோ சில வார்த்தைகள் ரெப்ரசன்ட் பண்றதே ப்ளூரலா வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அப்படி ப்ளூரலா ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதுக்கு வர வேர்பும் ப்ளூரல் வேர்பா தான் இருக்கும். ஸோ நோட் இட் டவுன். இப்போ ஒரு 9வது அக்ரிமெண்ட் பார்க்க போறோம். அந்த அக்ரிமெண்ட் எப்படி அப்படின்னா வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த இடத்துல தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நான் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எய்தர் ராம் ஆர் ரஹீம் வில் கிவ் ஹிஸ் பைக். ஸோ see the example. இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? சிங்குலர்ல வந்து தேர்டா பார்த்தோம் இல்லையா, எய்தர் ராம் ஆர் ரஹீம், ராம் இல்லைன்னா ரஹீம். ஸோ சிங்குலர் நவுன் அப்படி வரும்போது நடுவுல எய்தர் ஆர், எய்தர் சிங்குலர் நவுன் ஆர் சிங்குலர் நவுன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது வரப்போற அந்த வேர்ப் சிங்குலர் வேர்பா இருக்கணும். இதுதான் நம்ம பார்த்த அக்ரிமெண்ட். ஆனா இந்த இடத்துல எய்தர் ஆர் வரும்போது ஒரு சிங்குலர் நவுன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ளூரல் நவுன் வந்தா கிளியர்? எய்தர் ராம் ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்க நிறைய பேர் உள்ள கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்க சமயத்துல verb என்னவா மாறும்னா ப்ளூரல் வேர்பா மாறிடும். கிளியர்? இதுதான் நம்ம பார்க்க போற 9வது அக்ரிமெண்ட். ஸோ 9வது அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, எய்தர் வந்துட்டு சிங்குலர் நவுன், எய்தர் ஆர் ப்ளூரல் நவுன் வந்தா that should be represented in a plural verb. So this example illana the teacher or his students will attend the meeting. or இன்னும் வந்து நம்ம கிளியரா சொல்லணும் அப்படின்னா will do their duty.
கிளியர்? ஒரு டீச்சர் அப்படி இல்லைன்னா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி சிங்குலரையும் ப்ளூரலையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ப்ளூரல் வேர்பு தான் இங்கே எதிர்பார்க்கணும். இதுதான் வந்து நம்மளோட 9th அக்ரிமெண்ட். ஸோ எரர் ஸ்பாட்டிங்ல நிறைய இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். பிகாஸ் சிங்குலர் நவுன் வந்தால் தான் சிங்குலர் வேர்ப், சிங்குலர் நவுனோட ப்ளூரல் வேர்ப் வந்ததுன்னா அது அப்போவே வந்து ப்ளூரல் நவுன் வந்தால் அது அப்போவே வந்து ப்ளூரல் வேர்பாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த திங். அடுத்து நம்ம 10th அக்ரிமெண்ட் பார்ப்போம். இனிமேல் நம்ம பார்க்க போகிற ஒரு 4-5 அக்ரிமெண்ட் வந்து மிஸ்லேனியஸ். அது சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு கிடையாது. குறிப்பிட்ட கீவேர்ட்ஸ் வந்தால் நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மூவிங் ஆன் டு 10th one. Each other, one another. So each other, one another. இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை நம்ம எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படின்றது இந்த அக்ரிமெண்ட்ல பார்க்க போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராம் அண்ட் சீதா loved. இங்க those 5 friends like. So see the statement. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. each other அப்படின்ற வார்த்தையும் one another அப்படின்ற வார்த்தையும் எங்க பயன்படுத்தணும் அப்படின்றத நான் இப்ப சொல்லி தர போறேன். ராம் அண்ட் சீதா loved or liked each other வருமா இல்ல one another வருமா அப்படின்னா each other தான் வரும். பிகாஸ் இது ராம், இது சீதா. ஸோ ராமும் சீதாவும் ஈச் அதர், ஒவ்வொருத்தரும் அவங்களோட இடையில. ஆனா இங்க பாருங்க, those 5 friends like one another. 5 friends இருக்காங்க, இவங்க இங்க இப்படி மாத்தி they like one another. ஸோ இதுதான் இங்க கான்செப்ட். ஈச் அதர் அப்படின்றது நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா only 2 subject, 2 சப்ஜெக்ட். ராம் அண்ட் சீதா 2 பேரை யூஸ் பண்ணும்போது இங்க ஈச் அதர் யூஸ் பண்ணணும். ஆனா மோர் தேன் 2 சப்ஜெக்ட்ஸ் பத்தி பேசும்போது those 5 friends, 5 நண்பர்கள். ஸோ 5 நண்பர்கள்னா நிறைய பேர் இல்லையா, 2க்கும் மேற்பட்டவர்கள் இல்லையா, அவங்கள பத்தி பேசும்போது one another. கிளியர்? ஸோ இதுதான் 10th and 11th one எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத காப்பி டவுன் பண்ணிக்கோங்க. 2 பேரை பத்தி மட்டும் பேசியிருந்தாங்கன்னா அங்க one another கொடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ராம் அண்ட் சீதா loved one another அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பிகாஸ் 2 பேரை பத்தி பேசும்போது அங்க each other வரணும், 2 பேருக்கு மேல இருந்தா மட்டும்தான் one another வரணும். கிளியர்? ஸோ நம்ம அடுத்த அக்ரிமெண்ட்ஸ் மூவ் ஆனாகிறோம். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா less, fewer. So less and few. இது 2 வார்த்தையும் பாருங்க, 2 வார்த்தையுமே வந்து more or less ஈக்குவலான ஒரு சரிசமமான ஒரு அர்த்தம் தான் தருது. less, few. கரெக்ட்? ஆனா இதுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். எங்க less யூஸ் பண்ணணும், எங்க few யூஸ் பண்ணணும் அப்படின்னு. There are no less than 5 liters of milk. No fewer than 50 students attend the class. இங்க பாருங்க, ரெண்டுமே வந்து லெஸ் அண்ட் ஃபியூவர்னு இருக்கு. ஆனா நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டையும் எழுதிருக்கோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னா, லெஸ் டினோட் த குவான்டிட்டி. நம்ம கிட்ட எவ்வளோ அளவு இருக்கு. 5 லிட்டர் பால்னா அதை வச்சு நம்ம அளவு சொல்லிடலாம். 5 லிட்டர் தான் இவ்வளோதான் இருக்கும், 10 லிட்டர் தான் இவ்வளோதான் இருக்கும். ஆனா ஃபியூவர் அப்படிங்கிறது டினோட்ஸ் த நம்பர். 50 ஸ்டூடெண்ட்ஸ், 100 ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கையில சொல்றாங்க இல்லையா. ஸோ இதுதான். ஸோ குவான்டிட்டி அங்க டினோட் பண்ணுச்சு அப்படின்னா அங்க லெஸ் யூஸ் பண்ணணும். அங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எண்ணிக்கையில சொன்னோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம ஃபீவர், ரைட்? ஸோ குவான்டிட்டி
அளவு இருந்தா less, நம்பர் எண்ணிக்கை இருந்தா fewer. கரெக்ட். ஸோ ரெண்டுத்தையுமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ரூல் கொடுத்துருக்கோம், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி எங்கேயாவது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக இருந்தால் யூஸ் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த அக்ரிமெண்ட் 12 and 13. ஸோ திஸ் திங் ஓல்டர் எல்டர். ஸோ வாட் இஸ் ஓல்டர், வாட் இஸ் எல்டர்? ஓல்டர்னா என்ன, எல்டர்னா என்ன? நம்ம டே டு டே லைஃப்ல இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கோம், ஆனால் அதோட அர்த்தங்கள் நம்ம கொஞ்சம் கவனிக்கிறது இல்லை, ரைட்டா? ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் ஓல்டர், வாட் இஸ் எல்டர் அப்படின்னா, ஓல்டர் அப்படின்னா என்னன்னா பழமை ஆர் பழைய, ரைட்? ஆனா எல்டர் அப்படின்னா மூத்த. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாத், this is my older cloth, this cloth got older. இந்த ட்ரெஸ் ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்னுவோம். ஆனா இந்த ட்ரெஸ் ரொம்ப மூத்ததாயிடுச்சு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோமா? கிடையாது. ஸோ ஒரு நான் லிவிங் திங்க்கு ஓல்டர்னு சொல்லணும். இதுவே ஒரு லிவிங்க்கு எல்டர். ராம் இஸ் த எல்டர் சன் ஆஃப் மை ஃபேமிலி. என் குடும்பத்துல மூத்த பையன் ராம். ஓகே, அப்படி மென்ஷன் பண்ணும்போது ராம் அப்படின்ற லிவிங் பர்சன் பத்தி இங்க பேசுறதுனால எல்டர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணும். அதுவே இங்க this cloth becomes older or this car become older. பொருளை பத்தி பேசும்போது அங்க older அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றோம். ஸோ older, elder அப்படின்ற வார்த்தைகளை எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படின்ற அக்ரிமெண்ட்ஸை we have to obey and do it accordingly. ஸோ நவுன்ல கடைசியா நம்ம பார்க்க போற அக்ரிமெண்ட் இதுதான். ஸோ 16 and 17. ஸோ have attention on these words, as well as, along with, together with, no less than, in addition, not with. கரெக்ட். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்ததுன்னா வாட் டு டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வார்த்தைகள் ஸ்டேட்மெண்ட்ல வரும்போது ஃபர்ஸ்ட் வேர்ப், ஐ மீன் ஃபர்ஸ்ட் நவுன் எந்த ஒரு வேர்பை இண்டிகேட் பண்ணுதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ சி, ஆஸ் வெல் அஸ், அலாங் வித், அந்த கீவேர்டு எழுதியிருக்கோமா? இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ப், ஐ மீன் ஃபர்ஸ்ட் நவுன். இது எந்த வேர்பை இண்டிகேட் பண்ணுதோ அதுதான் இங்கேயும் இருக்கணும். ராம், ராம் அப்படிங்கிறது இங்க ஃபர்ஸ்ட் நவுனா இருக்கு. அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் சிங்குலர் வேர்பை இங்க மென்ஷன் பண்ணுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் சிங்குலர் வேர்ப் இங்க மென்ஷன் பண்றதுனால இங்க இருக்கிறதும் சிங்குலர் வேர்ப் தான் வந்து மென்ஷன் பண்ணும். அகெயின் the teacher along with the students were dancing. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் பண்றது அதை பத்தி நம்ம பேசல. டீச்சர் டான்ஸ் பண்றாரு, அவர் கூட சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸும் டான்ஸ் பண்றாங்க. ஸோ இங்க மெயினா நம்ம டீச்சர் பத்தி மட்டும் பேசுறதுனால he is single, அந்த சிங்கிள் இங்க அஃபெக்ட் ஆகி சிங்குலர் வேர்பா வருது, was. கரெக்ட். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்போது ஃபர்ஸ்ட் நவுன் எந்த வேர்பை கேரி பண்ணுதோ அதுதான் அந்த சென்டென்ஸோட வேர்பா இருக்கணும். இஃப் இட் இஸ் சிங்குலர், இட்ஸ் சிங்குலர், ஆர் இட்ஸ் ப்ளூரல், தென் இட் வில் பி ப்ளூரல். கரெக்ட். ஸோ இதுதான் நம்மளோட நவுனோட கடைசி அக்ரிமெண்ட். ஸோ ஹேவ் அ லுக் அண்ட் நோட் பண்ணிக்கோங்க.